தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காஞ்சி பொதுவியற் பாலை குறித்து பார்க்கலாம். இப்போ நம்ம பொதுவியல் படலம் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பொதுவாக பொதுவியற் பாலை, அடுத்தது சிறப்பிற் பொதுவியற் பாலை முடிச்சிட்டோம். இப்போ காஞ்சி பொதுவியற் பாலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொதுவியற் பாலை அப்படிங்கக்கூடியதில் 12 துறைகள் இருந்துச்சு. அடுத்தது சிறப்பிற் பொதுவியற் பாலை அப்படிங்கிறதுல 11 துறைகள் இருந்துச்சு. இப்போ இந்த காஞ்சி பொதுவியற் பாலை அப்படிங்கக்கூடிய பிரிவுக்குள்ள 6 துறைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த பொதுவியல் படலத்தில் உள்ள துறைகளை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வெட்சி, கரந்தை, வஞ்சி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, அந்த திணைகள் எல்லாம். அந்த திணைகளுக்குள்ள இதனோட துறைகளை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம தலைப்பெயல் நிலை, ஆனந்தம், மூதானந்தம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். எப்படி நம்ம அது கூட பொருத்தி பார்க்கறது அப்படின்னா, ஒரு போர் நடந்தது, வெட்சி, கரந்தை. இப்போ பார்த்திங்கன்னா தும்பை, உழிஞ்சி எல்லாம் கடுமையான போர்க்கள காட்சிகளாக இருந்துச்சு. அதில் மறவன் என்ன பண்ணான், போய் போர் பண்ணினா, அந்த போர்லேயே சில மறவன் இறந்து போயிட்டாங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம்ல. அப்படி இறந்து போகும் பொழுது அந்த இறந்து போனவனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்திருக்கலாம். கர்ப்பிணியாக இருந்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டியது அவளுடைய கடமை. அந்த கடமை முடிஞ்சதுக்கு பிறகு நான் என்னுடைய கணவனோடவே இறந்து போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா இல்லையா. அப்படி தான் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், இந்த துறைகளை அதோட பொருத்தி பார்க்கணும். அதை நம்ம தலைப்பெயர் நிலை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மனைவியானவள் என்ன பண்ணுறா, என்னுடைய கணவன் இறந்து போயிட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே நான் என்ன பண்ணியிருக்கணும், இறந்து போயிருக்கணும். ஆனாலும் இன்னும் கூட நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கனே அப்படின்னு நினச்சி பார்த்து தன்னுடைய உடலை என்ன பண்ணுறா, உடல் இழைச்சி போயிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், அந்த மற்ற திணைகளோட இந்த குறிப்பிட்ட துறைகளை நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்போது இந்த காஞ்சி பொதுவியற் பாலை அப்படிங்கிறதுல எதை பற்றி சொல்ல போகிறாங்க நமக்கு அப்படின்னா, காஞ்சி அப்படிங்கிறது வீடு பேறு நிமித்தமாக பல்வேறு நிலையாமையை சான்றோர் சாற்றும் குறிப்பினது. இங்கே இந்த காஞ்சி பொதுவியற் பாலையில் நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நிலையாமையை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. பாருங்க, மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி பெருங்காஞ்சியே பொருண்மொழி காஞ்சி புலவர் ஏத்தும் புத்தேல் நாட்டொடு முதுகாஞ்சியோடு காடு வாழ்த்து உளப்பட மையறு சீர்த்தி வரும் இரு மூன்றும் பொய்தீர் காஞ்சி பொதுவியற் பாலை அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, கொள்ளு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். முதுகாஞ்சி அதாவது முதுமொழி காஞ்சி பெருங்காஞ்சி, முதுமொழி காஞ்சி பெருங்காஞ்சி பொருண்மொழி காஞ்சி புலவரேத்தும் புத்தேல் நாடு முதுகாஞ்சி காடு வாழ்த்து என்பன ஆறும் காஞ்சி பொதுவியற் பாலன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் துறைகளுக்குரிய விளக்கங்களை பார்க்கலாம். முதல்ல நாம் காஞ்சி பொதுவியற் பாலை அப்படிங்கிறதுல முதுமொழி காஞ்சி குறித்து பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பலர் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவுணர கூறின்று, உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்று. அறிவுடையோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குற்றம் நீக்கி இந்த உலகத்தில் அவங்க ஆராய்ந்த பொருள்கள் எல்லாம் அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் அறியக்கூடியது தானே. இந்த அறம் பொருள் இன்பம் இதுதான் அறம், இதுதான் பொருள், இப்படிப்பட்டது தான் இன்பம் அப்படின்னு வரையறுத்து சொல்கிறாங்களாம். இது இல்லாமல் பிற நிலையாமை பொருள்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த உலகத்தில் இதுதான் பெரிய விஷயம், இதுதான் சுகமளிக்கக்கூடியதுன்னு, அந்த பொருள்களெல்லாம் மெய்யான பொருள்கள் இல்லை அப்படின்னு வரையறுத்து சொல்கிறாங்களாம். அதுதான் முதுமொழி காஞ்சி. அறம் பொருள் இன்பம் இவற்றை வரையறுத்து சொல்கிறது தான், பிற பொருள்களினுடைய நிலையாமையை சொல்வது தான் முதுமொழி காஞ்சி. அடுத்ததை நம்ம பார்க்குறது பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சி அப்படிங்கும்போது மலை ஓங்கிய மாநிலத்து நிலையாமை நெறியுரைத்தன்று. இந்த உலகம் எப்படிப்பட்டது, மிகப்பெரிய உலகம், மலைகளெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய உலகம். இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாமோ நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். அதை எல்லாத்தையும் விட நிலையாமைங்கிற நெறியை சொல்கிறது தான் இந்த பெருங்காஞ்சி. பொருளால் ஆன அறங்களை செய்து உயிருக்கு உறுதி தேடுங்கள். நமக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அறம் செய்வதற்கு தான். அதனால் அந்த அறங்களை செய்து உங்களுடைய உயிருக்கு உறுதியை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நிலையாமையான பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சி அப்படிங்கிறது பெரும் பொருளது நிலையாமை கூறுதலால் இது பெருங்காஞ்சி. மலை ஓங்கிய மாநிலத்து நிலையாமை நெறியுரைத்தன்று. அடுத்தது பொருண்மொழி காஞ்சி. பொருண்மொழி காஞ்சி
மெய்ப்பொருள் இதுதான் உண்மையான பொருள் அப்படின்னு உணர்த்துறதுனால இது பொருள் மொழி காஞ்சி. எரிந்திலங்கு சடை முனிவர் புரிந்து கண்ட பொருண்மொழி நன்று. எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று. அதாவது சடாமுடியை உடையவர் யாருன்னா துறவிகள். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அனுபவத்தில் விரும்பி தெளிந்த அந்த பொருளை சொல்வது, இதுதான் நிலையான பொருள், இது நிலையில்லாதது அப்படின்னு அந்த மெய்யை சொல்கிறது தான் பொருள் மொழி காஞ்சி. அதாவது இங்கே யார் சொல்கிறா அப்படின்னா துறவியர் விரும்பி தெளிந்த உண்மையை சொல்வது. எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று. சரி, அடுத்தது புலவர் ஏத்தும் புத்தேல் நாடு. புலவர் ஏத்தும் புத்தேல் நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது குற்றமற்ற மெய்க்காட்சிகளை உடையவராய் விருப்பத்திற்கு காரணமான ஐம்புலங்களையும் வெற்றி கொண்டோர் சேர விரும்பும் வீட்டினது தன்மையை சொல்வது புலவர் ஏத்தும் புத்தேல் நாடு. வீடு பேரு அதை சொல்கிறது தான் புலவர் ஏத்தும் புத்தேல் நாடு. நுழைபுலம் படர்ந்த நோயறு காட்சி. குற்றமற்ற மெய்க்காட்சியினை உடையவராய் விழைபுலம் கடந்தோர் வீடு உரைத்தன்று. விருப்பத்திற்கு காரணமான ஐம்புலங்களையும் இந்த ஐம்புலங்களினுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வெற்றி கொண்டோர் என்ன பண்ணுவாங்க, வீடு பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி அவங்க சேர விரும்பக்கூடிய இந்த வீட்டினுடைய தன்மையை சொல்வது புலவரேத்தும் புத்தேல் நாடு. பகலும் இரவும் இல்லை, பாசமும் இல்லை, உணவும் இல்லை, மாறுபாடும் இல்லை, தாழ்வும் இல்லை, இப்படி விளங்குவதே வீட்டுலகம் அப்படிங்கிறது தான் ஆன்றோர்கள் கருத்தான். இந்த கருத்தை விளக்கி சொல்வது தான் புலவரேத்தும் புத்தேல் நாடு. அடுத்தது முதுகாஞ்சி. முதுகாஞ்சி அப்படிங்கும்போது தலைவரும் பொருளை தக்காங்கு உணர்த்தி நிலையாமை நெறிப்பட உரைத்தன்று. தலைவரும் பொருளை தக்காங்கு உணர்த்தி நிலையாமை நெறிப்பட உரைத்தன்று. எல்லாவற்றிற்கும் மேலாக வருகின்ற மெய்ப்பொருளினுடைய வகைமையை தக்கபடி அறிவித்து ஏனையவற்றினுடைய நிலையில்லாமையை சொல்வது தான் முதுகாஞ்சி. எல்லாவற்றுக்கும் மேலான மெய்ப்பொருளை சொல்வது, இதுதான் உலகத்திலேயே மெய்ப்பொருள், இதைத்தான் நம்ம தேடி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லா பொருள்களினுடைய நிலையாமையை சொல்வது முதுகாஞ்சி. நிலையுடையது மெய்ப்பொருள் எனவும் பிறவற்றினுடைய நிலையாமையையும் சொல்வது முதுகாஞ்சி. இதில் எல்லாமே நிலையில்லாத பொருள், நிலையான பொருள் எதுன்னு சொல்கிறது தான் நமக்கு இந்த பொதுவியற்பாலில் உள்ளது. காஞ்சி பொதுவியற்பாலில் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்ததை நம்ம பார்க்குறது முதுகாஞ்சி பார்த்தாச்சு. தலைவரும் பொருளை தக்காங்கு உணர்த்தி நிலையாமை நெறிப்பட உரைத்தன்று. அடுத்ததாக காடு வாழ்த்து. காடு வாழ்த்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெரிதான முழக்கத்தை உடைய சாப்பறையானது கல்லென்று முழங்கா நின்ற சுடுகாட்டை வாழ்த்தியது காடு வாழ்த்து. நம்ம நாடு வாழ்த்து இதெல்லாம் பார்ப்போம். எதில் பார்ப்போம்? நாடு வாழ்த்தெல்லாம் நமக்கு பாடான் தண்ணியிலலாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா காடு வாழ்த்து. பெரிதான முழக்கத்தை உடைய சாப்பறையானது கல்லென்று முழங்கா நின்ற சுடுகாட்டை வாழ்த்தியது காடு வாழ்த்து. பாருங்க, பல்லவர்க்கு இறங்கும் பாடிமிழ் நெய்தல் கல்லென ஒலிக்கும் காடு வாழ்த்தன்று. கல்லென ஒலிக்கும் காடு வாழ்த்தன்று. உலகத்தவர் பலரையும் தான் கொண்ட சுடுகாடு தான் நிலையானது. அதனால் இந்த உடலது அழிவும் உறுதியானது. ஆகவே உயிர்க்கு உறுதி தேட வேண்டும், அதுக்கு என்ன பண்ணணும், மெய்யான அறங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு உணர்த்தக்கூடியது இந்த காஞ்சி பொதுவியற்பால. இப்போ நமக்கு காடு வாழ்த்து அப்படிங்கும் பொழுது பல்லவர்க்கிறங்கும் பாடிமிழ் நெய்தல் கல்லென ஒலிக்கும் காடு வாழ்த்து. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். 6 விஷயங்களை பற்றி தான் நமக்கு பேசுகிறாங்க, 6 துறைகள் தான். இப்போ முதுகாஞ்சி அப்படிங்கும்போது அறம் பொருள் இன்பம் இதை உணர்த்துறது முதுகாஞ்சி. அடுத்தது பெருங்காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையோட நிலை உணர்த்துறது, நிலையாமையினுடைய நிலையை உணர்த்துறது பெருங்காஞ்சி. அடுத்தது பொருள்மொழி காஞ்சி அப்படிங்கிறது பொருள்மொழி காஞ்சினா பொருளினுடைய இயல்பு கூறுதல் பொருள்மொழி காஞ்சி. புத்தேல் உலகு, புலவரேத்தும் புத்தேல் உலகு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தன்மையை கூறுதல், அறிவில் சிறந்தவர் இந்த தன்மையை சொல்வது தான் புத்தேல் நாடு. அடுத்தது முதுகாஞ்சி அப்படிங்கும்போது நிலை உள்ளது என்ன, நிலையற்றது என்ன அப்படின்னு சொல்கிறது முதுகாஞ்சி. அடுத்தது சுடுகாடு, பலர் தான் செல்லாத சுடுகாட்டை வாழ்த்துறது காடு வாழ்த்து அப்படிங்கிறாங்க.
இதுதான், வேற ஒன்றும் இதில் பெரிய விஷயம் இல்லை. திரும்ப படித்தோன்னா ஞாபகம் வந்துடும். புலவரேத்தும் புத்தேல் நாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அந்த ஐம்புலங்களையும் வெற்றி கொண்டோ சேர விரும்பினக்கூடிய வீட்டினுடைய தன்மை. ஐம்புலங்கள் அப்படின்னு வந்து தான் நமக்கு இந்த புலவரேத்தும் புத்தேல் நாடுன்னு நினைவு வச்சுக்கணும். பொருள் மொழி காஞ்சி அப்படிங்கும்போது இந்த துறவியர்கள் அடைந்த அந்த அனுபவ உண்மையை, அந்த தெளிந்த பொருளை சொல்வது அந்த பொருள்மொழி காஞ்சி. சரியா? அப்புறம் பெருங்காஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா மலைகள் அளவு உயர்ந்திருக்கு, மலை அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த உலகம். அந்த பெரிய உலகத்துலேயும் நிலையாமை எது அப்படிங்கிற நெறியை சொல்கிறது பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சின்னு மலை பெருசாக இருக்குது, ஸோ மலைங்கிற விஷயம் வரணும். பொருள்மொழி காஞ்சினா அந்த துறவியர் கண்ட அந்த உண்மை வரணும். முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது, முதுமொழி காஞ்சின்னு நமக்கு அறம் பொருள் இன்பம் இதில் நிலையானது என்ன, எப்படி வந்து இந்த அறம்பொருள் இன்பத்தை நம்ம தேடணும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம். முதுகாஞ்சி அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா வந்து நிலையானது எது, நிலையில்லாதது என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. காடு வாழ்த்து தான் நம்ம சொன்னோம், இந்த சுடுகாட்டை வாழ்த்துறது அப்படின்னு. இப்போ உயிருக்கு உறுதியை நம்ம தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காஞ்சி பொதுவியற்பால் நமக்கு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.